All right, sorry for the delay. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் அவரை நாம் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தாமே நன்மையினால் மூடுவாராக. கிருபை பெருகி இருக்கட்டும், கிருபை பெருகுவதாக. இந்த நாளில் நாம் மறுபடியுமாக புது சிருஷ்டி, இந்த புது சிருஷ்டியோட அடையாளங்கள், புது சிருஷ்டியோட தேவன் புது சிருஷ்டிக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், புது சிருஷ்டியினோட தாளந்துகள், புது சிருஷ்டியோட நடத்தைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து வரோம். இன்றைக்கு புது சிருஷ்டியின் த பிஹேவியர்ஸ் ஆஃப் நியூ கிரியேச்சர், பிஹேவியர்ஸ் ஆஃப் நியூ கிரியேச்சர் நம்ம பார்க்குறோம். ஓ வண்டர்ஃபுல், பிஹேவியர்ஸ் ஆஃப் நியூ கிரியேச்சர். நியூ கிரியேச்சர், இந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொன்ன புது சிருஷ்டி இட்ஸ் ஆல் நியூ டிஃப்ரெண்ட் கிரியேச்சர். புது சிருஷ்டி எப்படி வடிவமைப்பட்டதுன்னா, பாவம் செய்கிறதுக்கான காம்பனண்ட் அதில் இல்லை. பாவம் செய்கிறதுக்கான காம்பனண்ட்டே இல்லாதபடி தேவன் புது சிருஷ்டியாய் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த புது சிருஷ்டியோட மாடல்ஸை, அதனோட பார்ட்டாக நிறைய மாடல்ஸை நம்ம பழைய ஏற்பாடில் த ஓல்ட் கவனன்ட்லையும் பார்க்குறோம். அங்கே ஒரு சில அதனோட மாதிரிகளை நாம் பார்க்க முடியுது. இன்றைக்கும் பழைய கவனன்ட்டில் இருந்த புது சிருஷ்டியோட ஒரு மாடல், அதாவது இந்த புது சிருஷ்டியோட ஒவ்வொரு கேரக்டர் ஒரு சிலரோட இருந்திருக்குது. அந்த மாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு த நியூ கிரியேச்சர் behaves at the time of crisis. ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், ஒரு நெருக்கம் வரும்போது இந்த புது சிருஷ்டி எப்படி நடந்து கொள்கிறது, இந்த புது சிருஷ்டியோட நடத்தை எப்படி இருக்குது, இந்த புது சிருஷ்டியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இந்த புது சிருஷ்டி அந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாரும் மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. உலகத்தில் நம்ம இருக்கிற புது சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பழைய சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, இந்த பாவம் உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் புது சிருஷ்டி இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதான் விஷயம். இதுதான் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் அப்படி தாங்க இருக்குது. ஆமாங்க, எல்லாருக்கும் அப்படி இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் உலகத்தில் வெயில் அடிக்குது. எல்லாருக்கும் உலகத்தில் இன்றைக்கி பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் ஹவு டு ஐ ஃபேஸ் இட், நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன், அதை நான் எப்படி சமாளிக்கிறேன், அல்லது நான் அதை எப்படி அதில் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், அதான் விஷயம். இன்றைக்கு எல்லாருமே ஒரு வழியில் போயிட்டு இருந்தாங்கன்னா, அதுதான் வழி என்று சொல்லி நம்ம நம்ப தேவையில்லை. ஒரு காரியம் சொல்கிற பாருங்க. கல்வாரியில் 3 பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. கல்வாரியில் 3 பேர் சிலுவையில் இருந்தாங்க. இந்த 3 பேருமே சிலுவையில் அறையப்படும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் யாரும் கிடையாது. 3 பேரும் மனுஷங்க, 3 பேருமே சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 3 பேருமே மரணத்துக்கு நேராக அவர்கள் போய்கொண்டிருக்காங்க. 3 பேருமே மருத்துவனாக வேண்டும். நடுவில் இயேசு தொங்குகிறார். இந்த 2 பக்கமும் 2 குற்றவாளிகள் தொங்குகிறாங்க. 3 பேருமே மரணத்துக்கு நேராக போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது? நடுவில் இருக்கிறவர்
மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, ஒரு பெரிய ஜீவனை கொடுக்க முடியாது. நடுவில் இருக்கிறவர் மரணத்துக்கு நேரம் டிராவல் பண்ணுறாரு, மொத்த உலகத்துக்கும் மனுக்குலத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஒரு மரணத்தை நோக்கின பயணம். ஒரு பக்கம் குற்றவாளி அவன் மரணத்தை நோக்கி பயணிக்கிறான், ஒரு நித்திய மரணத்தை நோக்கி பயணிக்கிறான். ஒரு பக்கம் இந்த குற்றவாளி அவனும் மரணத்தை நோக்கி தான் பயணிக்கிறான். ஆனால் இந்த அவனோட டெஸ்டினேஷன் என்னது? தி இட்டர்னல் டெத், நித்திய மரணத்தை நோக்கி பயணிச்சுட்டு போகிறான். இன்னொரு குற்றவாளி அவனும் மரணத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல அவன் நித்திய ஜீவனை நோக்கி பயணிக்கிறான். தட்ஸ் இட். மூணு பேருமே ஒரே சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. நான் சொல்ல 3 பேரும் 3 சிலுவையில் தொங்கின 3 பேருமே ஒரே உலகத்தில் மற்றவங்க பார்க்கும்போது 3 பேர் சாக போகிறாங்க. ஒருவேளை ஒருத்தர் 1 மணி நேரம் முன்னால் சாவார், இன்னொருத்தர் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாவலாம், இல்லை ஒருவர் இன்னொரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறிக்கலாம். அவ்வளோதான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் பிளட் கவுண்ட் அண்ட் அவங்களோட வயசு எல்லா இந்த காரியங்களை பொறுத்து. ஆனால் வாட் இஸ் த டெஸ்டினேஷன்? எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? எதை நோக்கி பயணிக்கிறோம்? இன்றைக்கு ஒரு பிரதர், உலகத்தில் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஹலோ, உலகத்தில் இருக்கிற மாதிரி தான், உலகத்தில் எல்லாரும் மாதிரி தான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தொங்கினா, இந்த பக்கம் இருந்த குற்றவாளியும் அப்படி தான் சிலுவையில் தொங்கினா, இந்த பக்கம் இருக்க குற்றவாளி அப்படி தான் சிலுவையில் தொங்கினா. ஆனால் 3 பேரோட டெஸ்டினேஷனும் வேறையாக இருந்தது. தட் இஸ், அதான் புது சிருஷ்டியோட பிஹேவியர். எப்படி ஒரு புது சிருஷ்டி எப்படி பிஹேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் காட்டி கொடுத்துருக்கிறார். எப்படி யூ கேன் பாருங்க, மரணத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுறாரு. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையில் உட்காந்து ஜீவனை பேசிகிட்டு இருக்காரு. மரணத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ஜஸ்ட் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த டெத், டுவர்ட்ஸ் த ஹெல். போய் பாதாளத்தில் போய் நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் பாதாளத்துக்கு நேராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நித்திய ஜீவனை பேசிகிட்டு இருக்காரு. இந்த இருக்கிற பார்த்து சொல்கிறாரு, முதல்ல சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மண்டியும், இவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகட்டும், இவர்களுக்கு மன்னியும்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பா அப்படிங்காரு. அட் டைம்ஸ்லாம் ஒரு சில நேரத்தில் நான் இதை நினைப்பேன், இந்த காரியத்தில் எனக்கு நான் இன்னும் இந்த விடுதலை பார்க்கலை, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? நான் இந்த காரியத்தில் நான் இன்னும் ஒரு நன்மையை நான் தேடிட்டு இருக்கேன். அப்போ நான் அவர்களுக்கு நன்மையை பேச முடியுமா? நானே இன்னும் அந்த நன்மையை நான் அனுபவிக்கலை, அவர்களுக்கு நான் நன்மையை பேச முடியுமானால் தேவன் சொல்ல நிச்சயமாக முடியும். இதுதான் புது சிருஷ்டியோட பிஹேவியர். உன்னால் நிச்சயமாக முடியும். பிகாஸ் உனக்கு உள்ள இந்த வெற்றியோட மேனிஃபெஸ்டேஷன் நான் வரலைன்னா கூட ஆல்ரெடி யூ காட் இட். யூ ஆர் கோயிங் மேனிஃபெஸ்ட் ஆக போகிறது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வெகு சீக்கிரத்தில் உண்டாருது. அப்படி யாராவது இல்லஸ்ட்ரேஷன் இருக்கா? அதுக்கு முன்னால் யாராவது நடந்திருக்காங்களா அப்படின்னா எஸ். என்னோட முப்பாட்டன் இருக்கிறான். அப்படி என்னோட முப்பாட்டன் ஆபிரகாம், அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, ஒரு குழந்தை கூட கிடையாது. இப்போது சொல்கிறேன், இவனுக்கு ஒரு குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு வீட்டில் மனைவிகள் அவர்களுக்கு கற்பங்கள் மூடி போட்டதாம்மா. ஹலோ, அதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. என்ன பிரச்சனைன்னா, அங்கே அபிமெலேக்கோட ஒரு மனைவி 5 பிள்ளை பெற்றுட்டா 6வது பிள்ளை அவளுக்கு பெறல அப்படிங்கிறது அவளுக்கு பிரச்சனை. இன்னொருத்தி 12 பிள்ளை பெற்றுட்டா 13வது பிள்ளை பெறலாங்கிறது அவளுக்கு பிரச்சனை. இன்னொருத்தி இப்போ 2 பிள்ளை பெற்றுட்டா இன்னொருத்தி 3வது வரலன்னு அவளுக்கு பிரச்சனை. இன்னொரு அங்கே சீனியர் மோஸ்ட் மேடம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 16 பெற்றுட்டாங்க, 17க்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே இவருக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட கிடையாது, இவரோட மனைவிக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. இவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. கேட்க மாட்டாங்களா? என்னய்யா உனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு 16 பிள்ளை பத்துட்டேன், நான் 17க்கு தான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன நீ ஜெபம் பண்ண வர்ற? ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்லுது, அவன் he prayed. That's the first prayer occurred in the Bible. வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் ஜெபம் அதுதான். ஜெபம் பண்ணுறான், எல்லாருக்கும் அற்பமாயிட்டாங்க. இப்போ இவன் வீட்டில், ஆபிரகாம் வீட்டில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் சாராளை நினைத்திருந்தார், இவ கற்பமாயிட்டான். நான் சொல்கிறேன், you are a new creature.
encounter or face the situation as though you have already won. நீங்கள் ஜெயித்து விட்டதாய் அதை பாருங்கள். அவ்வளவுதான். நீங்க ஜெயித்து விட்டதா பார்த்து நீங்க பேசும்போது நான் சொல்றேன், உங்கள் சுற்றில் இருக்க மாட்டல நீங்கள் முற்று முழுவதுமாய் ஜெயம் பெற்று விட்டீர்கள். அபிமெலேக்கோட மனைவி 16 குழந்தை பெற்ற, 17வது குழந்தை பெற்று 17 பிள்ளை பெற்ற, அவ்வளோதான். ஆனால் என் முப்பாட்டன் ஆபிரகாம் பெற்றது ஒரு பிள்ளை பெற்றான். ஆனால் உலகமெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு பிள்ளைங்க, இன்னைக்கு அவனுக்கு உலகமெல்லாம் பிள்ளைங்க. அதான் ஏன் நியூ கிரியேச்சர், அதான் ஏன் நியூ கிரியேச்சர். இந்த நியூ கிரியேச்சரோட பவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த சூழ்நிலை நின்று நீங்கள் என்ன பேசினாலுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை I was just reading Joel 2nd chapter. அங்கே வசனம் சொல்லுது, your children shall prophesy, your children, your young children shall prophesy. எனக்கு ஒரு காரியம் கேட்ட ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? என் பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, இவங்க இந்த வயசில் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்போ ஜான், ஐ திங்க் ஹி வாஸ் இன் 2nd standard ஆர் ஸோ, கிறிஸ்டி 6th இருக்கிறா. இப்போ சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். sons and daughters shall prophesy. Lord, what they shall prophesy? How? அப்போனா என்ன நார்மலாக நமக்கோட என்ன ப்ராஃபஸி அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், thus says the Lord. அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய நாடகம்லாம் ஒன்று நடக்காது. ப்ராஃபஸி, நீ வாயை திறந்து நன்மையை பேசுவ, நீ பேசினதுனால நான் செஞ்சிருவேன், அவ்வளோதான் ப்ராஃபஸி அப்படின்னாரு. காட் இட்? நீங்கள் வாயை இப்போது சொல்லுங்கள், என் மகா போய் ஒரு இடத்துல அவள் ஃப்ரெண்டுகிட்ட, ஹேய் நாளைக்கு நான் வரும்போது உனக்கு ஒரு நல்ல ரிங் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு நான் வரும்போது, அல்லது உன்னோட பர்த்டேக்கு நான் இந்த வருஷம் நான் உனக்கு ஒரு நல்ல ரிங் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ரிங்கை வாங்குகிற அளவுக்கு அவகிட்ட கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என் மக வார்த்தையை சொல்லிட்டா நான் அவளை வெட்கப்படுத்த விட மாட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொடுத்துட்றேன். ஹலோ, இப்போ அவர் சொன்னது ப்ராஃபஸியா இல்லையா? ப்ராஃபஸி ஆயிடுச்சு. காட் இட்? இங்கே ஒரு ப்ராஃபட்டை காமிக்கிறேன் பாருங்க, எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் அங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் மிக அழகாய் எப்படி ஒரு தீர்க்கதரிசியோட தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுது. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 19 வசனம். நம்ம தமிழ் மொழியாக்கர்கள் இருக்காங்களே, தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்த்தவங்க, அவளாம் என்ன பண்ணிட்டான், ஏதோ பகவான் ஏதோ அவ சொல்கிறதெல்லாம் கேட்டுருவா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டா அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படி எழுதிட்டு இருக்கா. அதான் விஷயம். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது பாருங்க, இதை வாசிக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். கேன் யூ ரீட் இன் இங்கிலீஷ் எனிவன்? Samuel grew and the Lord was with him and did let none of his words fall to the ground. Read from NLT. NLT or some translations makes it very clear. Jani nodi dedi. Phone. Enachi? And Samuel grew up. The Lord was with him. And everything Samuel said proved to be reliable. And God had not let none of Samuel's words to fall into the ground.
சாமுவேல் சொன்ன வார்த்தையில் ஒன்னை ஆயிலும் தரையில் விழுறதுக்கு தேவன் விடலை. புரிஞ்சுக்குவோம் அதை சரியா. தமிழ் என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே கொஞ்சம் தமிழில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வசனங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடித்து, ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படியே இருந்தது. அது எப்படி சாமுவேல் வார்த்தை தரையில் விழாமல் இருக்குமா, அதுக்கு பேசாமல் கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டோம்னா நிம்மதியாக போயிடும்ல, பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம தெளிவாக சொல்லுது, சாமுவேலோட வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் அவர் தரையில் விழுந்து விட அனுமதிக்கவில்லை. ஹலோ, that's how God has created, God has designed the new creature. புது சிருஷ்டினா இப்படித்தான். அவன் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. ஆமென். எத்தனை நினைக்கிறீங்க நான் அந்த அப்படி ஒரு அதிகாரம் பெற்றிருக்கேன், நான் ஒரு புது சிருஷ்டி? நான் சொல்றேன், நான் புது சிருஷ்டி. ஆமென். Somebody say that. When you just say that, that's going to happen. ஏன்னா சொல்லி அவன் சொன்னபடியே ஆகும். அவன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் என்ன சொல்றானோ அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். நீ இருதயத்தை சந்தேகப்படாமல் என்ன சொல்றோம்? நீ சொல்றமா, என் கர்த்தர் என் வார்த்தையை ஒன்றையாகிலும் தரையில விழுந்து விட அனுமதிப்பதில்லை. ஆமென். நீங்க சொல்றது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. இப்படிதான் தேவன் புது சிருஷ்டியா டிசைன் பண்ணும்போது அழகாக இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார். அதனால தான் புது சிருஷ்டியோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். புது சிருஷ்டி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்கறது இல்லை, சூழ்நிலைக்கு மேலே அது எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அது அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். See, ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ஏர்கிராஃப்ட் நார்மலாக எங்கே இறங்கும்? அது எங்கே இறங்கணும்? ரன்வேல தான் இறங்கணும். ஏர்போர்ட்டில் என்ன ரன்வேல தான் இறங்கணும். அதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ரோடு போட்டிருக்கு, அந்த ரன்வேல தான் இறங்கும். அப்படி தான் டிசைன் பண்ணிருக்கு, அது அப்படி தான் இறங்கும். சரி, இப்போது அந்த ஏர்போர்ட்டை பாம்பு போட்டு தகுத்துட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது அங்கே இறங்க முடியலை. அப்படியானா பெரிய அலட்டிக்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் இறக்கிடுவாங்க. தண்ணியில் இறங்கின உடனே எல்லாம் பயந்து ஆவோன்னு கதற தேவையில்லை. எப்படி நிலத்தில் இறங்குமோ அதே மாதிரி தண்ணியில் இறங்கி நிம்மதியாக போயிடும். ஒரே விஷயம், ஸ்லைட் பண்ணி உங்களை இறக்கி விட்டுருவாங்க. சரி, இறக்கி விட்ட பிறகு இந்த பிளேன் என்ன பண்ணுவாங்க? இப்போ யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிளேனில் ஓகே, இட் ஹாஸ் வாட்டர் லேண்டட், தண்ணியில் லேண்ட் ஆச்சுன்னா அந்த பிளேன் என்னவாகும்? அதுக்கு பிறகு அந்த பிளேன் என்னவாகும்? தண்ணியில் லேண்ட் ஆகிடுச்சு, இறங்கினவங்களாம் காப்பாற்றிட்டாங்க, எல்லாம் போட்டை வச்சு வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த பிளேன் என்ன ஆகும்? முங்க வச்சிடுறதா? தண்ணியில் கிராஷ் ஆனது கிராஷ் ஆகி போயிடும். வாட்டர் லேண்ட் ஆனது என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே எப்படி ரன்வேல டேக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி தண்ணியில் ஃப்ளோட் ஆகி டேக் ஆஃப் ஆகிடும். பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அதோட டிசைன் அப்படி தான். என் ரோட்டில் இறங்கினாலும் சரி, தண்ணியில் இறங்கினாலும் சரி, ஐ வில் கெட் அ டேக் ஆஃப். ஹலோ, உங்களோட சூழ்நிலைக்கு ஒருவேளை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ரன்வேல இல்லை, தண்ணியில் லேண்ட் ஆயிடுச்சு, டோன்ட் வரி, யூ வில் டேக் எ டேக் ஆஃப், யூ வில் கெட் எ டேக் ஆஃப் அகெயின். தண்ணியிலேருந்து டேக் ஆஃப் ஆகிடலாம். உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த கடலில் ஒரு பக்கம் ஒருவேளை அந்த சைடில் சுனாமி வந்துட்டு இருக்கும், ஆனால் நடுக்கடலில் உங்கள் பிளேன் இறங்கிடுச்சு, பரவாயில்ல, அழகாக டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டுருப்பீங்க. மேலே போய் என்ன நடக்கும் ஒரு நினச்சி பாருங்கள். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் உங்களோட கனவு குதிரை, உங்களை கற்பனை குதிரைகளை கொஞ்சம் ஓட்டி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேசாக கற்பனை குதிரைன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபிக்ஷியஸ் திங். ஒரு நிஜமான ஒரு காரியத்தை அப்படி மனசுக்கு கொண்டு வாங்க. ஒரு கடலோட இந்த எண்டில் கரை ஓரத்தில் சுனாமி மாதிரி பயங்கரமான புயல், பெரிய அலை வந்துட்டு இருக்குது, பனைமர உயரத்துக்கு அல்லது அதை விட இன்னும் அதிகமான பெரிய பெரிய அலை வந்துட்டு இருக்குது. உங்கள் பிளேன் கடலில் இறங்கிடுச்சு. ஒரு உண்மை தெரியுமா? நடுக்கடலில் அலை இருக்காது தெரியுமா?
கடலோட நடுவில் பெரிய அலைங்கிறது பெரிய ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் அப்படியே வேவ் ஆகிட்டு தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. அந்த இடத்துல உங்கள் பிளேன் இறங்கிடுச்சு. இப்போது நான் சொல்கிறேன், பிளேன் என்ன பண்ண முடியும்? தண்ணியிலேருந்து இட் கேன் டேக் ஆஃப், ஈஸியாக டேக் ஆஃப் ஆகிட்டு வந்துடும். மேலே அழகாக மேலே வந்துடும். மேலே வந்து இந்த பிளேன் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுன்னு வைங்க, கீழே என்னத்தை பார்ப்பீங்க? இந்த கடலோட எண்டுக்கு வந்துட்டு இப்போ அப்படி வந்து அந்த கடலோட கடல் கரையை பார்க்குறீங்க. கீழே அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான புயல், சுனாமி மாதிரி பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பட் வேர் யூ ஆர் above the tsunami, you are above in every situation. நான் சொல்கிறேன், இதுதான் நீங்கள், இதுதான் நம்ம, இதுதான் புது சிருஷ்டி. இதுதான் அப்படின்னா லீகலாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, லைக் திஸ் பட் நாட் லிமிட்டட் டு, லைக் திஸ் பட் நாட் லிமிட்டட் டு, இப்படித்தான், ஆனால் இது மட்டும்தான் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இது வந்து அதனோட ஒரு சின்ன கிளிம்ஸ். நான் இப்போ சொன்ன காரியம் எப்படி பிரச்சனைக்கு மேலே இப்படி ஏறி வருவீங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் அ கிளிம்ஸ். ஆனால் உங்களோட எல்லை இவ்வளோ தான் கிடையாது. ஒரு புது சிருஷ்டியோட எல்லை இவ்வளோ தான் கிடையாது. இட் கேன் டூ ஸ்டில் ஃபர்தர், இட் கேன் டூ ஸ்டில் மோர். எத்தனையோ பேர் அதை பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதே கடலில் இருந்து மேலே ஏறி வந்து அதே கடலில் நடக்கிற கொடுமைகளை நேராக இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க, இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. ஹாஹா, ஓ சுனாமி பாரு, ஐயோ எவ்வளோ சுனாமி எவ்வளோ பெருசாக இருக்குது, ஓகே சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்போம்? பார்த்துட்டு இருப்போம். பார்க்க முடியும். அந்த எந்த பிரச்சனையில் எந்த கடலில் சுனாமி வருதோ, எந்த கடலில் அங்கே ஒரு பெரிய குமுறலும் பெரிய போராட்டமும் பெரிய கூச்சலும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கோ, அதே கடலில் தான் உங்கள் பிளேன் நின்னது. பட் யூ ஹவ் டேக்கன் ஆஃப். நீங்கள் மேலே வந்து பறந்து வந்து திரும்ப அந்த வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுதா? அப்படி பார்க்க முடியும்னு வசனம் சொல்லுதா சொல்லலையா? Turn with me to Psalms 91. சங்கீதம் 91 வாங்க. அங்கே இது அப்படியே சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 97. அணுகாது. அப்புறம் அடுத்த வசனம், உன் கண்களால் எதை பார்த்து. ஹலோ, நீங்கள் பார்க்கலாங்க, வேடிக்கை பார்க்கலாம். நீங்கள் பாதுகாப்பாக மேலே ஏறிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை வைப்பீங்க. சார், அவன் சொல்லுவான், சார் இவர் இதே கடலில் தான் சார் இருந்தார், இவர் ஆனர், இவர் என் கூட இந்த கடலில் தான் இருந்தார். ஆமாம், ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? ஏறிட்டு வந்துட்டார். நம்மளால் மீன்ஸ் போடுவாங்க, இவர் ஆனார், இவன் பட்டதில் ரொம்ப அக்கிரமம் ஆனார், என்னோட தான் கூட அது கடலில் தான் இருந்தான். ஆமாம், ஏன் அவன் கூட தான் கடலில் இருந்தான், ஆனால் அவன் டேக் ஆஃப் ஆகிட்டான். அதுதான் விஷயம். பிகாஸ் இஸ் நியூ கிரியேச்சர். இட்ஸ் a new creature. It's a new creature. It took off. எந்த கடலில் எந்த பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனையிலேருந்து மேலே ஏறி வந்து பிரச்சனையை திரும்ப பார்க்க முடியும். ஓ, பிரச்சனை தோற்று போய் அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத, பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் திரும்பி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் திரும்பி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரச்சனை முக்காடு போட்டு போகும். ஆமாம், பிரச்சனை முக்காடு போட்டு கொண்டு போகும். சொல்லுங்கள், பிரச்சனை எப்படி போகும்? முக்காடு போட்டு போகும். சரி, இதுதான் நம்மகிட்ட வர பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனைகள் நம்மகிட்ட வரும்போது என்ன எழுதி வச்சுட்டு வரணும்? அதில் ஒரு சூசைடல் நோட்டு எழுதி வச்சுட்டு வரணும். நான் இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், எப்படி என்னை கொண்டு நான் இந்த இடத்துல போனால் நான் செத்து போவேன் இல்லை, அது சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு வரணும். இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, இந்த வீட்டுக்குள்ள ஒரு வியாதி வரணும்னா அந்த வியாதி என்ன செஞ்சுட்டு வரணும்? முதல்ல ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு வரும். பிசாசு உள்ளே வரணும்னா என்ன எழுதி வச்சுட்டு வரணும்? ஒரு சூசைட் நோட்டு. இந்த வீட்டுக்குள்ள போனோன்னா மிதிச்சு கொண்டு ஓடுவாங்க. Got it? Hello? Here we live as new creature and this is our result. சிலுவை
அந்த சிலுவை மரங்கள்லாம் நின்று பேசியிருந்திருக்கும். 3 சிலுவை மரங்களும் பேசியிருந்திருக்கும். ஒரு வேளை இன்றைக்கி 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு வேட்டடா, இன்றைக்கி பின்னி போடுவோம், பின்னி 3 உசுறு ஆளுக்கு ஒரு உசுறு தின்னு போடுவோம், குடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்கும். அதுக்கு பின்னால் இருக்க குட்டிச்சாத்தானுங்கள்லாம் ஆமாம் இன்றைக்கி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னையோட சரி, அந்த கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் அந்த மரணத்துக்கு மேலே நின்றுட்டு ஜீவனை பேசுகிறத பார்த்த உடனே சரி, அத்தோட சிலுவை மரம் சொல்லி இனிமேல் நான் ஒருத்தரையும் என் மனம் ஏறக்கூடாது, இனி அவ்வளோதான், இனிமேல் சிலுவையில் ஒருத்தர் அறையப்படாது, நான் சாவடிக்க மாட்டேன், என்னால் முடியாது, நான் தோற்று போனேன்னு சொல்லியிருக்கோம். என்ன 3 ஓட்டில் 2 ஓட்டு ஜீவனோட ஓட்டாயிடுச்சு. ஒன்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது, இன்னொரு நடுவில் இருந்த சிலுவையில் மொத்தமாக தோற்று போய் தான் தோற்றது இல்லாமல் அவர் எல்லாரையும் வெற்றி பெற அவர் செய்து விட்டார். இப்போ சிலுவை தோற்று போச்சு. 2/3 விக்டரி. அந்த ஒருத்தன் தான் இதாயிட்டான். அதனால தான் இன்றைக்கு நாம் சிலுவையை என்ன எடுத்து வச்சுருக்கோம், அது வெற்றியின் சின்னமாக எடுத்து வச்சுட்ருக்கோம். சிலுவை அப்படிங்கிறது ஒரு கேவலத்தின் சின்னம். ஒரு காலத்தில் சிலுவை மரணம் அப்படின்னா அந்த நாட்களில் அது கேவலமான மரணம், மகா கேவலமான மரணம். ஆனால் இன்றைக்கு அந்த சிலுவையில் ஒரு பெரிய வெற்றியை இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்ததுனால நாம் அதை வெற்றியின் சின்னமாக எடுத்து கொண்டாடுகிறோம். ஆனஸ்ட்லி சிலுவை மரணம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக யாருக்கும் தெரியாது, இது இவ்வளோ கேவலமான மரணம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தேவன் முன்னமே அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிவிட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி தான் மரிக்க போகிறாரு, சிலுவையில் தான் மரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவை தெளிவாக பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அப்படியே சினிமா போட்டு பார்த்த மாதிரி பார்த்தவர்களில் 2 முக்கியமான ஆட்கள் தாவீதும் ஏசாயாவும். இந்த ஏசாயா அந்த சிலுவை மரணத்தை எழுதுகிறான் பாருங்கள், எனக்கு அது ரொம்ப ஒரு நிமிஷம் பார்ப்போம். சிலுவை மரணத்தை அவன் பார்க்குறான், பார்த்து அவன் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறதை அவன் பார்த்துட்டான். ஏசாயா 25 அதிகாரம் 10-11 வசனம் வாசிக்கிறேன், 9லேருந்து வாசிக்கிறேன். அதுதான் அப்போ தான் நமக்கு தெரியும் இது இயேசு குறித்து தான் சொல்லப்பட்டது வசனம்னு சொல்லி. அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இங்கே தொங்கிட்டு இருக்காரே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அவருக்கு கீழே அவருடைய பாதங்களுக்கு கீழே பிசாசான மிதிக்கப்பட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எழுதலாம் பாருங்க. நீந்துகிறவன் நீந்துகிறதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவில் விரித்து அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சற்படைகளையும் தாழ்த்தி விடுவார். ஏசாயா பார்க்குறா, இவர் என்னமோ கையை சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, இவனுக்கு பார்த்தா அவனுக்கு சிலுவை மரணங்கிறத புரியலை. அது சிலுவையோ இப்படி ஒரு மரணம் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை. இவனுக்கு என்ன எழுதிட்டான் பார்த்து, என்ன எழுதுறான், நீந்துகிறவன் நீந்தும் போது குதிக்கும் போது பார்த்துக்கிங்களா, கையை விரித்து காலை என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சுட்டு அப்படி ஸ்வைங் அப்படி பாயலாம். இவன் எழுதுகிறான், நீந்துறவன் நீந்துறதுக்காக கைகளை விரிக்கிறது போல விரிச்சாருங்க, அதை தான் நான் பார்த்தேன். இதெல்லாம் நடந்தது. அவரை பார்த்து சொன்னாங்க, இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நீந்துகிறவன் நீந்துகிறதுக்கு கைகளை விரிக்கிறது போல விரிச்சிட்டு இருக்காரு. இயேசுவை நிதர்சனமாக பார்த்து விட்டவன். இந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தை அவன் அன்னைக்கே பார்த்துட்டான். பார்த்து ரொம்ப தெளிவாக எழுதுறான். அந்த சிலுவை இன்றைக்கு நமக்கு வெற்றியின் சின்னமாகிவிட்டது. வெற்றியின் சின்னம்.
இந்த கல்வாரியில் அன்றைக்கு நின்ற அந்த சிலுவையில் நீங்கள் நானும் ஜெயிச்சிட்டோம். இயேசு ஜெயித்தது மாத்திரமல்ல, அவரோட கூட நாமளும் ஜெயிச்சிட்டோம். அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். உயிரோடு எழுந்தது யார்? யார் உயிரோடு எழுந்தது? இயேசு மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட நம்ம எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். இயேசுவோடு கூட நம்ம எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். அதனால தான் எனக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாள். கிறிஸ்மஸை விட எனக்கு உயிர்த்தெழுந்த நாள் முக்கியமான நாள். இன் கிறிஸ்மஸ் ஐ எம் அ ஸ்பெக்டேட்டர். இயேசு எனக்காக வந்தார், நான் பார்க்குறேன். ஆனால் உயிர்த்தெழுந்த நாளில் இயேசுவோட கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அதை நினைவுறேன். இன் கிறிஸ்மஸ் ஐ எம் அ ஸ்பெக்டேட்டர். இந்த ரிசரக்ஷன் டே ஐ எம் அ பார்ட்டேக்கர். எனக்கு அதில் ரோல் இருக்குது. ஆக நம்மளோட பார்ட் என்ன? we are the partakers in his resurrection. அதனால தான் அந்த நான் அவரோட கூட உயிர்த்தெழுந்து விட்டேன் அப்படிங்க என்ன எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் எந்த கல்வாரியுமா, எந்த மரணத்தை, எந்த வியாதியை, எந்த காரியத்தை நான் பார்த்து நகைக்க முடியுது, சிரிக்க முடியுது. தோல்விகளை பார்த்து, அங்கே இருக்க போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சிரிக்க முடியும். கென்னத் கோப்லான் அடிக்கடி சொல்லுவார், நிறைய ரொம்ப சிக்கலான பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வாராமா, அதை பார்த்து கேவலமாக சிரிப்பாராமா. அவர் சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டு சிரிப்பேன் அப்படிப்பாரு. கஷ்டப்பட்டு சிரிப்பாராமா. அதை பார்த்து 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 மணிக்கணக்காக சிரிப்பாராமா. பில் பே பண்ணப்படாத பில் இருக்குது, டிவி பில்லு. ஒரு சில சமயங்கள்லாம் $15 மில்லியன் வந்துருச்சாமா. அவ்வளோ பில்லை பார்த்துட்டு அந்த பில்லை பார்த்து அப்படி கேவலமாக சிரிச்சாராமா. அப்படி கேவலமாக சிரிச்சுட்டே இருந்தாராமா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இது நான் மட்டும் சிரிக்கலை, என் கர்த்தர் அப்படிதான். ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் நகைப்பார், அவர் அவர்களை பார்த்து இகழுவார், கேவலமாக சிரிப்பாராம்மா. ஹேய், நீ என்னை மிரட்ட முடியுமா? நீ என்னை பண்ணிட முடியுமா? ஹேய், $15 மில்லியன் தான் பெரிய பிரச்சனையா? ஹேய் ஹேய் சரி. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருவாங்க, பெரிய நம்ம உங்களோட சண்டைக்கு வருவாங்க. அவன் ஒரு பொடியனாக இருப்பான். அப்படியே சண்டை அப்படி என்ன வரும் உங்களுக்கு? கோபம் வராது, என்ன வரும்? சிரிப்பு வரும். அந்த அவன் நான் உன்னை என்ன புரியும் வார்த்தை வராது, அப்படியே அப்படின்ட்டு வருவான். அப்போ நமக்கு என்ன வரும்? கோபம் வராது, சிரிப்பு வரும். பாருங்க, டேய் ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் என்னதான் உனக்கு பிரச்சனை? சரி, நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் அப்படி வருதா? பிசாசு வரானா? அவனை பார்த்து சொல்லுங்க, டேய் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த தவுற உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. This is the behavior of new creature. You behave like that. ஹலோ, அவர் சொல்கிறாரு, நான் வம்புகளை சிரிப்பேங்க. வம்புகளை சிரிச்சிருந்தார் அவனைக்கு. அந்த $15 மில்லியன் பில்லை பார்த்து சிரிச்சிருந்தாராமா. மறுநாள் அவங்களோட சொத்தை ஏலம் விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. தேவன் சொல்லியிருந்தார், இந்த சொத்தை வாங்கிக்கிங்கன்னு. அந்த சொத்தை ஏலம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன இருந்து அப்படி தான் அந்த சூழ்நிலை. ஏன்னா $15 மில்லியன் பெருசாகிடுச்சு. அவங்க கோர்ட்டில் இது பண்ணிட்டாங்க, அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் உட்காந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, இந்த $15 மில்லியன் என் தேவனுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் வருது. அவங்க எதுனால வருது, அவங்க வாட்ச்மேனுக்கெலாம் நினச்சிட்டான், ஓ நம்மளை சீல் பண்ணிவிட்டு வெளியே போக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் என்னோடய ஓனரானு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் லேண்டில் நேச்சுரல் கேஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் நாங்கள் லீஸுக்கு எடுத்துக்கிறோம். கவர்மெண்ட் லீஸுக்கு எடுத்துக்க போகுது. அதுக்கு இவ்வளோ டாலர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் உடனே உள்ளே போய் ஜெபம், ஆண்டவராக இவ்வளோ டாலர் கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னாமா, அதை மாதிரி 7 மடங்கு கேளு அப்படின்னாராமா. அதை மாதிரி 7 அவன் சொன்ன விலை மாதிரி 7 மடங்கு கேளுன்னு வெளியே வந்தாராமா. வெளியே வந்தோன்னே, எனக்கு இவ்வளோ டாலர் தருவீங்களா அப்படின்னாராமா. அவனுக்கு அப்படியே முகம் வெடிச்சாமா. ஏன் முன்னமே எவ்வளோ கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னாமா. அவர் சொன்னார்,
என் தேவனை சொன்னார். உண்மை தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க கேஸுக்கு, அவங்களோட எலக்ட்ரிசிட்டிக்கு, வாட்டருக்கு எந்த பில்லுமே இவங்க கட்டுறதில்லை. எல்லாமே அந்த கேஸ் கட்டிடுறாங்க. அது போக அவங்க ஃபியூ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒவ்வொரு மாதம் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, கர்த்தரால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஜஸ்ட் laugh at it. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனை பார்த்து சிரிங்க கொஞ்சம் நேரம். நல்லா சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை பார்த்து சிரிங்க. உங்கள் பிரச்சனை பார்த்து என்ன பண்ணணும்? ஐயோ என்னங்க எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அப்படியே இது இந்த பிரச்சனையை பார்த்து அதாக எனக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்குது. ஹலோ, சிரிங்க சிரிங்க. கிறிஸ்துவா சொல்லியிருந்தால பேர்டு, அதுக்கு திடீர்னு கோவம் வந்துடும். அதுக்கு திடீர்னு கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே வந்து கடிக்க வரும். அது நான் நினைக்கிறேன், அது வந்து என்ன விரலை தின்னா போடும். அது நான் நல்ல விரலை கொடுத்து, ஹே என்னாச்சு என்னாச்சு ஜாக் என்னாச்சுடா என்னாச்சு விரலை கொடுத்துட்டு இருப்பேன். அது கடிக்க பார்க்கும் இப்படி இப்படின்னு. ஆனால் அதனால் முடியாது பாருங்க. நான் அதை பார்த்து சிரிச்சுட்டு அது கொஞ்சிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், பிரச்சனை கொஞ்சாதீங்க, ஆனால் அதை பார்த்து சிரிங்க. பிரச்சனை பார்த்து ஜஸ்ட் laugh at it. ஏய் நீ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? ஏன் இந்த துள்ளுற? மரணத்துக்கு பக்கத்தில் இருக்குதா? ஒருவேளை இந்த வியாதி, இந்த ஏதோ ஒரு வியாதி பேர் சொல்கிறாங்க, ஏபிசிடி என்ன பேர் சொன்னாலும் சரி, A to Z என்ன பேர் சொன்னாலும் சரி, சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு பேர் அது என்னவோ பேர் வச்சுட்டு போட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையில் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்குது. என்ன பேர் சொன்னாலும் சரி, the name of Jesus is above every name. இயேசுவின் நாமம் எந்த வியாதியை காட்டிலும் பெரிய பேர். இன்றைக்கி என்னமோ ஒரு பெரிய பேர் சொல்லிட்டு, ஓ நான் இவ்வளோ பெரிய ஆளாக்கும் அப்படி சொல்லிட்டு தெருவில் தெரியுது பாருங்கள். அது பேர் என்னதுங்க? ஏன்னா கோவிட். அது நினச்சிட்டு இருக்குது நான் எனக்கு பெரிய பேர். நான் சொல்ல, ஏய் நீ ஒன்றுமே கிடையாது தெரியுமா? கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அது முடித்தது மட்டும் இல்லை, என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார், மகனை நீ சகல வியாதியையும், அது என்ன பேர் வச்சுட்டு வேணா வரட்டும்னா, நம்மளுக்கு ஆண்டவரே இந்த கோவிடுக்கு இப்படி ஆண்டவரே ஜெபம் முதல்ல சொல்லிட்டேன்ல, சகல வியாதிகளையும் போய் ஒரே ஜெபம் தான், போய் மிரட்டு போன்னு சொல்லு, போயிடும் போ. ஆண்டவரே இப்போ அது புதுசாக வந்திருக்காமோ, ஐயோ ஆண்டவரே, அது முதல்ல உனக்கு சொல்லிட்டான்ப்பா. சகலன்னா உனக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அதான் சகலன்னா சகலதான், போ இல்லை போன்னு சொல்லு, போயிடும். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். அதுக்கு அடுத்தது குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். நான் சொல்லட்டுமா? ஒருவேளை நான் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது? டிசெண்டிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டரில் கிடையாது, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. முதல்ல நீங்கள் செய்கிற, ஏன்னா அடிக்கடி பார்க்குற விஷயம் என்னது? வியாதி. அதனால் அதை முதல் சொல்லிட்டாரு, வியாதிகளை சுத்தமாக்குங்க. அதுக்கடுத்து ஒரு சப்ப மேட்ரு என்னது? குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறது, அதோட சப்ப மேட்ரு. அதுக்கடுத்து சப்ப மேட்ரு என்னது? மரித்தோரை உயிரோடு இருப்பது. இருக்கிறதுலே மகா சப்ப மேட்ரு என்ன தெரியுமா? இந்த நாயை துரத்துறது, பிசாசுகளை துரத்துறது. அது அதோட சப்ப மாட்டுறது. ஆனால் எல்லாமே என்னதான்? ஒன்றுமே இல்லை தான். அதில் இதை காட்டில் ஒன்றும் இல்லை, இதை காட்டில் ஒன்றும் இல்லை, இதை காட்டில் ஒன்றுமே இல்லை. காட் இட். நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம்? நம்ம இன்னைக்கு லெட்ஸ் லேர்ன் டு பிஹேவ் அஸ் நியூ கிரியேச்சர். பிரச்சனை பார்த்து மிரண்டு ஓட தேவையில்லை. எந்த பிரச்சனை இல்லை லேண்ட் ஆன மாதிரி இருக்குதோ அந்த பிரச்சனையிலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களில் இருக்குது. பிளேன் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அது அப்படியே அங்கேயே கிடந்து போகணுன்னு கிடையாது. கடலில் லேண்ட் ஆனால் கூட அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி போகாது.
அற்புதமாக லேண்டிங். ஹலோ, ஒரு சில ஏர்போர்ட்டில் ரன்வே கிடையாது தெரியுமா? உலகத்தில் ஒரு 2-3 ஏர்போர்ட் இருக்குது, ரன்வே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த சி. வாட்டர் டேக் ஆஃப், வாட்டர் லேண்டிங் தான். அதனோட அதுக்கு ரன்வே கிடையாதுங்க. ஐ திங்க் நான் ஐ வில் ஜஸ்ட் கிவ் தி டீட்டெயில்ஸ். 3 ஏர்போர்ட் என்னமோ இருக்குது, அதுக்கு ரன்வே கிடையாது. தண்ணியிலே லேண்ட் ஆகும், தண்ணியில் தான் இறங்கணும், தண்ணியில் தான் டேக் ஆஃப் ஆகணும். அதுக்கு சிஸ்டமே அப்படி அந்த ஏர்போர்ட்டுக்கு. அப்படியாண்ணா அதுக்காக ஸ்பெஷல் பிளேன் ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? இல்லை. எவ்ரி பிளேன் இஸ் டிசைன் டு பி ஸோ. ஒரு பிளேனுக்கே அவன் இவ்வளோ தூரத்துக்கு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்கண்ணா. உங்களே என்னை உருவாக்குன நியூ கிரியேச்சர் எவ்வளோ அற்புதமாக அவர் த கிரியேட்டர் எவ்வளோ அழகாக நம்மளை டிசைன் பண்ணியிருக்க தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் டேக் ஆஃப் ஆக முடியும், எந்த சூழ்நிலையிலும் உங்களால் மேலே ஏற முடியும். இந்த பிளேன் ஏறும்போது எப்படி ஏறும்? எம்டியாக ஏறாது. பிளேன் நார்மல் டேக் ஆஃப், பேசஞ்சர் ஃப்ளைட்னாலும் சரி, கார்கோ ஃப்ளைட்னாலும் சரி, டேக் ஆஃப் ஆகும்போது என்ன பண்ணும்? ஒரு பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆகும். அதனோட சரக்கு விமானம்னா சரக்கெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு டேக் ஆஃப் ஆகும். பயணிகள் விமானம்னா பயணிகள்லாம் ஏற்றி வச்சுட்டு அது டேக் ஆஃப் ஆகும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சக மனிதனையும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு யூ கேன் டேக் ஆஃப். நீங்கள் மட்டும் டேக் ஆஃப் ஆகலை. அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இஃப் யூ ஆர் அ நியூ கிரியேச்சர், நீங்கள் நியூ கிரியேச்சருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் நியூ கிரியேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பைலட் தனியாக தானாக மட்டும் பிளேனை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறதில்ல. உள்ள ஒரு 100 பேசஞ்சர், 150 பேசஞ்சர், இன்றைக்கி A380 மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 800 பேசஞ்சர் தூக்கி வச்சுட்டு வாங்க எல்லாம் உள்ளே வாங்க ஏற்றி வச்சுட்டு சுவாங்கின்னு மேலே ஏற்றிடுறான். ஹலோ, இந்த பிளேனு ஒரு பிளேன் அப்படி ஒரு 800 பேரை தூக்கிட்டு மேலே போக முடியுமானால், ஒரு ஏர்பஸ் கம்பெனி செஞ்ச ஒரு வாகனம் 800 பேரை தூக்கிட்டு மேலே போக முடியுமானால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் 800 பேர் இல்லை, உங்களோட இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி ஜென்ரேஷனை அத்தனை பேரையும் தூக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். You can take them in and get a take off. ஒன்று, அவர்களை தூக்கிக்கிட்டு மேலே பறக்கலாம். இல்லைன்னா அந்த 800 பேரும் சேர்ந்து கயிறு போட்டு இழுத்து இந்த பிளேனை கடலுக்குள்ள அமுக்கலாம். That's again your decision. How do you want the things to happen? அது எப்படி நடக்கணும்னு யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இனி இதை வச்சு ஒரு புண்ணியம் இல்லை, பேசாமல் கடலுக்குள்ளே இறக்கி விட்டுருவோம். முக்கி வச்சா உள்ள தண்ணியை ஊற்றி நினச்சி பாருங்கள், பிளேனில் அந்த அங்கே நிற்கிற பிளேனில் கண்ணாடிலாம் உடச்சி உள்ளே பூரா தண்ணியை எடுத்து ஊற்றி கடல் தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றி விட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூங்கி கீழே போய்டும். இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஆட்டில் ஏற்றிட்டு நீங்கள் மேலே பறக்க முடியும். வாட் யூ ரியலி வாண்ட் டு டூ? உங்கள் பிளேனுக்குள்ளே எங்கேயும் எப்படி அப்போ என் பிளேனுக்குள்ளே எப்படி தண்ணி வரும்? எப்படி தண்ணி வரும்? உங்கள் 24 மணி 24/7 நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போயிட்டே இருக்குங்க. போய் கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் மூக்கு வரைக்கும் வரும். அப்புறம் ஆகிடும். வாட் யூ ரியலி வாண்ட் டு டூ? Either you can take off or you can get sunk. அப்படியே you can get drowned. நான் புது சிருஷ்டி, இதுக்குள்ளே நான் தண்ணி உள்ளே விட்டுறதில்லை, இதுக்குள்ளே இந்த வெளியே இருக்க குப்பையெல்லாம் உள்ளே விட்டுறதில்லை. நான் வானத்தில் உயரத்தில் பறக்க முடியாத சிருஷ்டிக்கப்பட்ட, அப்படி தான் என்னோட டிசைன். போகலாம். இல்லை, நான் இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன், உள்ளே போட்டு முங்கி போகலாம். பட்
the design, you are designed to fly high. You are designed to fly high in the sky. You are not designed to drown in the sea. நீங்கள் கடலில் மூழ்கி போகும்படியாக, பிரச்சனையில் மூழ்கி போகும்படியாக நீங்கள் வடிவமைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் வானத்தில் பறக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டவர்கள். அதுதான் புது சிருஷ்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம புது சிருஷ்டிங்க, நாம் புது சிருஷ்டி. முங்கி போகிற ஆளுங்க கிடையாது, பறக்கிற ஆளுங்க. நான் முங்கி போகிறவன் கிடையாது, நான் பறக்கிறவன். எத்தனை பேர் என்னோட கூட பறக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க? இன்றைக்கி பறக்க நான் முடிவு பண்ணுறேன், நான் பறக்க முடிவு பண்ணுறேன். Those who are watching online, if you are really made up your mind to take off and fly high in the sky, this is the time to join me. This is the time. Friend, I do not deny there could be some tsunamis, there could be some storms, there could be some typhoons, there could be anything around you, but you are designed to take off and fly high in the sky. Wherever you are watching, you can jump from your seat and say, hey, this is I am. Pastor, you are talking about me. You can say that and you can stand in agreement with me. Friend, you may be watching this from your hospital room, maybe from the court where you are really standing, maybe from any place. But here is a good news. Here is a good news. You are designed to take off from any situation. Irrespective of the situation, you are designed to take off. Thank you, Jesus. Thank you, Lord. தகப்பனே, உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துறோம், உம்முடைய தயவுக்கு நன்றி செலுத்துறோம். நீர் மகா அதிசயமானவர்களை செய்திருக்கிறீர். நன்றி 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 நன்றி. ஓ தகப்பனே, நாங்கள் புது சிருஷ்டிகள், நாங்கள் எப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீர் எங்களுக்கு காட்டி வர்றதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படி வடிவமைக்கப்பட்டதுனால இப்படி தான் நாங்கள் பிஹேவ் பண்ணுறோம். ஓ, எங்களுடைய வடிவமைப்பு இப்படி தான் இருக்குது. You have designed us to be so. And Lord, we behave in this manner. Thank you, Lord. நீர் எங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதமான காரியத்தை காட்டி விட்டீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலிருந்து கூட நீர் ஜீவனை பேசினீர், ஜீவனை எங்களுக்கு கொடுத்து ஜீவனை எங்களுக்குள்ளாக ஊற்றி விட்டீர். சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நாங்கள் ஜீவனை மட்டுமே பேசுகிறோம். என்ன, அதுதான் எங்களோடது, அதுதான் எங்களோடது. We own it, we possess it. நீர் எங்களுக்காக வைத்திருக்க நல்ல நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேவ தயவுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. எல்லா வேலைகளையும் உம்முடைய அதிசயமான கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தம்முடைய இரக்கங்களாலும் தயவுனாலும் எங்களை மூடுவீராக. பிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நன்றி 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 ராஜா. Hallelujah, hallelujah. Thank you, Lord. You have enabled us to mock and laugh at crisis. நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து கேலி பண்ணி சிரித்து தகப்பனை அதை கேவலப்படுத்தும்படியான எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. நன்றி ராஜா. அது ஒன்றும் இல்லை. இப்போது தகப்பனை எங்களை நீர் உயர்த்தி விட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம்.
ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்துவிட்டு இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற நீர் மரணத்துக்கு ஏதுவான, அழிவுக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான எதையும் நீர் உயிர்ப்பிக்கிறவர். ஆகையினால நாங்களும் இந்த உயிர்ப்பிக்கிறவர்களாய் இந்த பூமியில் சுற்றித் திரிகிறோம். தகப்பனே, உம்முடைய அழைப்புக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக இருக்கிற நாட்கள் நன்மையான நாட்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். Thank you for tuning and thank you for joining us for this Sunday morning worship. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நம்முடைய தேவனை நம்முடைய விதைப்பினால் ஆராதிக்கிற வேலை. நம்முடைய விதைப்பினால் நம்ம ஆராதிக்கிறோம். விதை அப்படிங்கிறது இட்ஸ் a powerful tool, very powerful tool. இந்த விதையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா விதை உள்ள மண்ணில் வச்ச நிமிஷத்துலேருந்து அதுக்குள்ளே அதில் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. மண்ணுக்குள்ளே வச்ச நேரத்துலேருந்து அதுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. வெகு சீக்கிரத்தில் அந்த விதையோட ஹார்ட் ஷெல்லை உடைச்சிட்டு ஒரு மெல்லிசாக ஒரு இலை வரும் பாருங்க, அந்த அந்த ஸ்ப்ரவுட். நீங்கள் ஒருவேளை மா விதை பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை அவ்வளவு அதனோட ஷெல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை உடைச்சிட்டு ஒரு டெண்டர் ஸ்ப்ரவுட் வெளியே வரும். அது பூமியை பிளந்துட்டு வெளியே வரும். அது மாத்திரமல்ல, அது மலைகளையே பிளந்துட்டு வெளியே வரும். விதையோட வல்லமை அவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கு நாம் விதைக்கும் போது தேவன் சார் உங்களுடைய எந்த ஹார்ட் அண்ட் இம்பாசிபிள் சுச்சுவேஷனையும் பிளந்து கொண்டு இந்த விதை உங்களுக்கு அறுவடையை கொடுக்கும். I do bless the seeds that are in your hand and in your mind. If you are watching online and you are away from this place, you can use the details on the screen. உங்களுக்காக திரையில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம். எங்களோடு கூட தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பன, இந்த விதையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எந்த கடினமான மண்ணையும் கடினமான பாறையும் பிளந்து கொண்டு மேலெழும்பி மகாபெரிய அறுவடையை கொடுக்கும்படியாக இந்த விதைகளை விதைக்கிறோம். மகாபெரிய அறுவடைகளை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே ஆச்சரியமான அறுவடைகள் எங்களுக்கு உண்டாயிருக்குது. நாங்கள் புது சிருஷ்டிகள். 1000 மடங்காய் விளைய முடியாது கட்டளையிடுகிறேன். 1000 மடங்காய் விளைய முடியாது கட்டளையிடுகிறேன். தெய்வம் தாமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். என்னோட ஊழியங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் A word from God today, தின தியானம். ஒவ்வொரு நாளும் காலையில் எங்களோட யூடியூப் சேனல் FFICC இந்தியா இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அநேகரை ஆசீர்வதிக்கிற, உயிரோடு நம்பிக்கை இல்லாதவர்களை நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு அற்புதமான தேவ வார்த்தை உங்களுக்காக உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஹீலிங் க்ரூசேட், சுகமளிக்கிற ஆராதனை, உங்களுடைய சுகத்திற்காக விசேஷித்த விதமாய் கர்த்தருடைய வார்த்தையினால் எப்படி நாம் சுகம் பெற முடியும். ஏன்னா அதுதான் த அல்டிமேட் மெடிசன். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் மருந்து அனுப்பலை, மாத்திரை அனுப்பலை. அவர் அனுப்பின த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இஸ் வேர்ட். அதனால் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்வில், அநேகருடைய வாழ்வில் கிரியேட் செய்திருக்குது. இன்றைக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு இந்திய நேரப்படி ஹீலிங் க்ரூசேட். அந்த ஜூம் கோடும் பாஸ்கோடும் மாறாது. நீங்கள் எந்த வாரமானாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தமிழும் ஆங்கிலமும் கலந்துருக்கும். தமிழ் தான் தெரியணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆகையினால்
நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு கர்த்தருடைய பந்தி, த டேபிள் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பந்தியில் கர்த்தருடைய சரீரத்தில் பிடிக்கப்பட்ட சரீரத்திலே சிந்தப்பட்ட ரத்தத்திலே உண்டாயிருக்கிற மகிமையும் அதில் நமக்கு உண்டாயிருக்கிற நன்மையும் நாம் அறிந்து அதில் பங்கு கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அதனோட பாஸ்கோட், ஜூம் கோட் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்துடலாம். உங்களுக்கு அன்பானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்கிறார். அவர் எப்போதும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சத்திய ஆவியானுடைய ஐக்கியம் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இருந்து தேவன் தாமே தாம் வாக்கு பண்ணபடியே நம்மை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேலாய் எழுபத்தக்கதான பலத்தை தந்தர்லி நம்மை நடத்தினதுனால அவரை துதித்து அவரை ஆராதிப்போம். தேவன் தாமே அப்படியே நடத்துவாராக. ஆமென், ஆமென்.